யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டைக்காய் பால் கறி வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வெண்டைக்காய், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், முதலாம்பால், ரெண்டாம்பால், மூன்றாம்பால். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பில் வெண்டைக்காய் போடணும். இது வெண்டைக்காய் பால் கறி எல்லோரும் வைக்கிறதுக்கு பயப்படணும் என்றால் ஒரு இந்த இடுபுன்ற தன்மை இருக்காமல் இல்லையாண்டு போட்டு வெளியில் சமைக்காயின லேஸில் பால் கறி வைக்கிறதில்ல, பொரிச்சு குழம்பு தான் வைப்பணும். வாங்கோ இது என்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம்ட்டு வேறுங்கோ. இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம், அரிவாசி வெந்தயத்தை போடுவோம். அரிவாசி இறக்கைக்கில் போடுவோம். வெங்காயம், சின்ன வெண்டைக்காய் நல்லா குளிர்மை இருந்தால் ரெண்டபடியாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதைத்தான் போடுங்கோ. இந்த சின்ன வெங்காயம் இல்லாதபடியாக நாங்கள் பெருசாக போடுறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுதான் இந்த உரைப்பு, தக்காளி பழம், இதோட நாங்கள் உப்பு, கலவான உப்பையும் போடுங்க. மஞ்சள் தூள் போடுங்க. இதுக்குள்ள நாங்கள் தேசி புளி விடணும். இந்த தேசிக்காய் தான் இந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் செய்கிறது. நல்லா ஒரு பாதி தேசிக்காயை புளிச்சு விடுங்கோ. இதுக்குள்ள நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் தான் இந்த வெண்டைக்காயை நாங்கள் இதுக்கெல்லாம் போட்டு நாங்கள் அந்த தண்ணி தன்மைக்காக இதில் 2ஆம் 3ஆம் பாலில் இந்த இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி ஒரு தேக்கரண்டியும் கொள்ளாது. இப்போ 2 தேக்கரண்டி தான் வரும். இவ்வளோத்தையும் மட்டும் விட்டு மெல்லிய நெருப்பில் நாங்கள் மூட போகிறோம். மெல்லிய நெருப்பில் நாங்கள் இந்த மிளகறியை சமைச்சு முடிக்க போகிறோம். அதுக்கு முதல் இதை நாங்கள் வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம். இனி இதில் ஒரு வலுவலுப்போ எதுவுமே வராது. வடிவாக எல்லா இடமும் படுத்தக்கனா பிரட்டணும். பிரட்டி போட்டு இனி இதை நாங்கள் மூடி விட போகிறோம். நாங்கள் இதை மூடி விடுவோம். ஓரளவு மெல்லிய நெருப்பிலேயே எரிஞ்சோன்று இருக்கட்டும். வாங்கோ இதை திறப்போம். இது இனி இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு கேட்கலாம். இந்த தக்காளி பழத்துலேருந்து தண்ணி இறங்கி வெண்டைக்காய் அவிக்கிறதுக்கு காணக்கூடிய வரும். நாங்கள் கிணக்க தண்ணி விட்டோம்னா சலுசலண்டு வந்துடும். இப்போ பாருங்க இதுக்குள்ள ஒரு இந்த தன்மையும் இல்லை. காய்கள் எல்லாம் தனித்தனி காய்களாக வரும். விழுவிழுப்பு தன்மை இல்லை இதில். அதில் எப்படி எடுக்கலாம் விழுவிழுப்பாக இருக்கும். இனி நாங்கள் தான் மூடி விடுவோம். இந்த தக்காளி பழம் கரைஞ்சி அதில் தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் அவியட்டும். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டவே இருக்கும். இடையிலே ஒரு கத்திரிப்பி விட்டு நாங்கள் இப்போ வெண்டைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்குள்ள நாங்கள் நெருப்பு மெல்லிசாவே எரியுது. இதுக்குள்ள நாங்கள் இனி ஒரு கொஞ்சம் பாலை விட்டுட்டு இறக்க போகிறோம். இப்போ முதல் பால் விடுறோம். ஒரு கொதிக்க அப்படியே இறக்கி விட்டுருங்க. இதுக்குள்ள இது தனித்தனியாக வரும். தூக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றோடைய அந்த இழுவண்டு கொண்டு வராது. தனித்தனி வெண்டைக்காயெல்லாம் வரும். அப்படியே பிரட்டி போட்டு இந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் தூக்கி இந்த மிச்ச வெந்தயத்தையும் இதுக்குள்ள போடுவோம். இறக்கியில் கறிகளுக்கு வெந்தயம் போடுறது வாசம் கூட. இப்படியே மூடி போட்டு அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இது இப்படியே இறக்கி வச்சு விட்டீங்கன்னா ஆறுனா பிறகு எடுத்து சாப்பாட்டோட பரிமாறலாம். ரொம்ப கொதிச்சு கொண்டு இருக்குது. ஆறுனா பிறகு தான் நாங்கள் கிளறி போட்டு இஞ்சால இறக்கி வைப்போம். வாங்கோ இப்போ இதை திறப்போம். இறக்கி நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது. வேணுங்கோ கறிக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி இல்லை ஒன்றும் அவ்வளோ பெருசாக.
இப்போ இந்த வெண்டிக்காயை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிடும். நடுத்துண்டு எடுத்து பாருங்க, நல்லா அவிஞ்சிடும். இதுக்குள்ள நீங்கள் புளியை பாருங்க, புளின்ற ருசியை காணாட்டி தேசிய புளி விடலாம். இப்போ எங்களுக்கு இது காணக்கூடியாக இருக்குது, நாங்கள் விட இல்லை. அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே அந்த மிச்ச புளி அப்போது நாங்கள் புளிஞ்சதுன்னா மிச்சம் இருந்தால் கொஞ்சத்தை விட்டு விடுங்க. இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வேறு உங்களுக்கும்.